வெறுக்கும் வணக்கம். விருச்சிகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன் பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். இந்த பெயர்ச்சியின் காரணமாக நீங்கள் நிறைவேறாது என்றிருந்த காரியங்கள் கூட தற்போது வெற்றிகரமாக நடைபெற்று உங்களுக்கு வெற்றியை வழங்கக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில விருச்சிகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் மீனத்தில் ராகுவும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாரு. புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் 26ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் ராகு மற்றும் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைந்து நீச்சம் பெறுகிறாரு. இதன் காரணமாக விருச்சிகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிகராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம், கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி சுக்கிரன் பலம் பெற்று இருப்பது ஒரு சுகமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அதைவிட முக்கியம் 2-5 குருவோடு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதும், அந்த குரு 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்ப்பதும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாலில் பழம் நழுவி விழுந்ததை போல நற்பலன்கள் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. இப்பொழுது எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதை சொல்ல தேவையில்லைங்க. அதே போல் புதிய வாகனங்களை வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாம். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11இல் உள்ள கேது உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து வைப்பாருங்க. அதே போல் எப்பொழுதோ மறந்து போன கசப்பான விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நினைவுக்கு வந்து மன சங்கடத்தை தருங்க. 5இல் ராகு இருப்பதால தேவையில்லாத கற்பனை எண்ணங்கள் உருவாகுங்க. அதே போல் 4ஆம் இடத்தில் சனி சூரியன் இணைந்து இருப்பதால தந்தை மகன் வழி உறவுகள்ல கவனமாக இருப்பது நல்லது. தேவையற்ற எந்த பிரச்சனைகளிலும் நீங்களாக தலையிட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் காலகட்டங்கள்ல நீங்கள் எதிர்பாராத பல காரியங்கள் தற்போது வெற்றிகரமாக நடந்து உங்களுக்கு சாதகமான ஒரு பயனை வழங்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுவதால் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்க இருக்குது. நடைபெறாது என்று நினைத்த காரியங்களும் கூட இப்போது உங்களுக்கு சாதகமாக நடைபெற்று வெற்றியை வழங்கும் விதத்தில் சஞ்சரிக்குதுங்க கிரக நிலைகள். அதே போல தொகை வரவும், அதாவது பணவரவும் உங்களுக்கு அதிகரிக்க இருக்குது. உடல் நலத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரிய இருக்கீங்க. மருத்துவ செலவு குறையுங்க. அதே போல் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. சென்ற காலகட்டங்களில் உங்களுடைய மனதில் நினைத்த காரியங்கள் படிப்படியாக நடைபெற தொடங்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்குதுங்க. தைரியத்தோடு செயல்பட்டு சாதனை படைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய ராசிக்கு 6க்கு அதிபதியான செவ்வாய் 8இல் சஞ்சரிப்பதால எண்ணற்ற மாற்றங்கள் இல்லம் தேடி வரப்போகுதுங்க. இப்படிப்பட்ட மாற்றங்களையும் சந்தர்ப்ப சாதகங்களையும் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைக்க சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க. அதே போல விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உங்களுடைய ராசிக்கு அஷ்டமம் மற்றும் லாபாதிபதியானவர் புதன் பகவான். அவர் நீச்சம் பெறுவது என்பது நன்மை என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதனால இவ்வளவு காலமாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த இழப்புகளை ஈடுகட்ட எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் வந்து சேர இருக்குது. அதே போல் தொடர்கடையாய் வந்த கடன் சுமை குறைய இருக்குதுங்க. அவற்றை அடைப்பதற்கான வழிகளை முயற்சித்து வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட இருக்கீங்க. கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்ற பல காரியங்கள் தற்போது நடைபெறக்கூடிய ஒரு நேரமா அமைஞ்சிருக்குதுங்க.
இருக்குதுங்க. அதே போல் பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுக்க இருக்காங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல சூரியன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கை அமைஞ்சிருக்குதுங்க. இக்காலகட்டம் முழுவதும் கும்ப ராசியிலுடைய சூரியன் சேர்க்கை ஏற்படுதுங்க. உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சூரியன் லாபாதிபதி புதனோடு சுகஸ்தானத்தோடு சனியோடும் இணைந்து சஞ்சரிப்பதால் தொழில் வளம் மிக சிறப்பாக இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விருப்ப ஓய்வு பெற்று வெளியில் வந்து சுய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீங்க. அது மட்டும் இல்லாம ஊதிய உயர்வும் உத்தியோக உயர்வும் எதிர்பார்த்தபடி கிடைக்குங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பார்கள். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு விருதுகளும் வெற்றி வாய்ப்புகளும் வந்து சேர இருக்குது. பிறர் வியக்கும் அளவிற்கு வீடு கட்டி குடியேறும் யோகம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல இக்காலகட்டங்களில் செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தியும் அமைஞ்சிருக்குது. அதாவது தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலம் பெறுவதால் இதுவரை ஏற்பட்ட தடைகள் யாவும் விலக இருக்குதுங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடுங்க. துணிந்து சில முடிவுகளை எடுத்து அருகில் உள்ளவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் திறமைக்குரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள். ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு அது கூட இருக்குதுங்க. புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேற இருக்குதுங்க. படித்த முடித்த பிள்ளைகளுக்கு வெளிநாடு சென்று பட்ட மேற்படிப்பை தொடர நினைத்தாலும் அவை கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பரிவர்த்தனை யோக காலத்தில் கல்யாணம், மணி விழா, கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிகழ்ந்து மனதில் நல்ல ஒரு மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தன பஞ்சமாதிபதியானவர் குரு, சப்தம விரையாதிபதியானவர் சுக்கிரன், சப்தமாதிபதி உச்சம் பெற்று பரிவர்த்தனை யோகம் பெறுவதால இல்லத்தில் சுபகாரியங்கள் படிப்படியாக நடைபெறுங்க. பெண்களால் பெரும் சேர இருக்குது. சுபகாரியங்கள் பேச்சுக்கள் திடீரென முடிவாகி மனதை மகிழ்விக்குங்க. எதிர்பார்த்தபடி பூர்வீக சொத்துக்கள் கிடைத்து அதில் ஒரு பகுதியை விற்றுவிட்டு அதில் வரும் லாபத்தை கொண்டு தொழில் வளம் பெருக வழிவகுத்து கொள்வீங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க இருக்குது. அதே போல போட்டிக்கு கடை வைத்தவர்கள் விலகுவாங்க. புதிய திருப்பங்கள் பலவற்றையும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கூடுதலாக கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி உண்டு. கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையுங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண்ணும் மதிப்பும் வேற இருக்குது. பெண்மணிகளுக்கு நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுங்க. உங்களுடைய பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அஷ்டம செவ்வாய்க்கு முருகனையும் சனி பகவானுடைய தோஷங்களை குறைய ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.